இந்த கார் மோதல் விஷயத்துல மதுரை ஆதீனம் சொல்றதை நான் நம்புறேன், ஆனா போலீஸார் சொல்றதை நான் நம்ப மாட்டேங்கிறாரு கச்சிராஜா. அவங்க புகாரே கொடுக்கல ஆதீனம் தரப்புல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப ஆதீனம் என்ன சொல்றாரு, இல்ல முதல்ல நாம தான் அந்த தகவலை தெரிவிச்சோம் போலீஸாருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஆதீனங்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஆதீனங்களை இவங்க எப்போதுமே கொண்டாடுவாங்க. மண்டைக்காடு கலவரத்தில் அன்னைக்கு கலவரம் நடந்த இடத்துக்கு நேரடியாக குன்றக்குடி அடிகளார் சென்று அந்த மத கலவரத்தை தடுத்து நிறுத்தி அவர்கள் அந்த மக்களுக்குள்ள ஒரு சமாதான முயற்சியை எடுத்த குன்றக்குடி அணிகளை இதே பாஜக ஆட்களும் இந்து முன்னணி ஆட்களும் அன்னைக்கு அவரை குற்றம் சொல்லி அவரை குறை சொல்லி ஆதீனங்களை தவறாக பேசும் போக்கு இருந்தது. இன்னைக்கு இவர்களுக்கு சாதகமாக ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி நாட்டில் இந்த மாதிரி ஒரு போர் சூழல் நிலவுது, மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை சக்தியை தூண்டுற மாதிரி ஒரு ஆதீனம் பேசுறாங்கன்னா அதை தூக்கி கொண்டாடத்தான் செய்வாங்க. அவர்களுக்கு வேற என்ன வேலை இருக்குதுல்ல? 100 நம்பர்ல போன் பண்ணி நாங்க டக்குன்னு சொன்னோம், ஆனா இவங்க போலீஸார் சொல்றது வேற ஒருத்தர் புகார் கொடுத்ததா சொல்றாங்க, நம்பர் பிளேட்லாம் அந்த கார்ல கிடையாது அப்படிங்கிறாரு. நடந்த சம்பவம் விபத்தினுடைய சிசிடிவி காட்சி வெளியாயிருக்கு. அந்த காட்சி இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் மறுத்தாரா? அதுதான் அந்த காட்சின்னு தெரிஞ்ச பிறகு அவர் அதுக்கப்புறம் வாயை திறந்து பேசினாரா? இவர்கள் தான் பாஜக தான் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த காட்சி நடந்த உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மௌனமா இருந்த சமயத்துல இவர்கள் கண்ட மணிக்கு சொன்னாங்க, அதுக்குள்ள வச்சிருந்தா தாடி போட்டு இல்ல அந்த காட்சி காவல்துறையால அந்த காட்சி வெளியிடப்பட்டு விட்டது. வெளியிடப்பட்ட காட்சி வெளிவந்த பிறகு இதுக்காக இதை மாஃபிங் பண்ணி சிசிடிவி இது மாஃபிங் பண்ணி போட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட ஆதீனம் போலீசார் சொல்வது உண்மைக்கு மாறானதுங்கிறாரு. அந்த சம்பந்தப்பட்ட ஆதீனம் மறுக்கணும்ல, இது எங்களுடைய கார் இல்ல, எங்களுடைய பதிவு இல்ல, அந்த வந்த பிளேட்டுக்கு நம்பர் பிளேட் இருக்கு, எல்லாமே தெல்ல தெளிவா இருக்குல்ல. ஒரு பொய்யான தகவலை உறக்க பேசுறதுன்றது பாஜக காரர்களுக்கு வசதியான ஒண்ணு. நேத்து டெல்லியினுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் நாசா விஞ்ஞானிகளால அது ஒரு நல்ல மொழின்னு ஆராய்ச்சி செய்து ஆய்வறிக்கை வெளியா இருக்குன்னு பேசியிருக்காங்க. கொஞ்சமாவது மூளை வேணாம் பாஜக காரங்களுக்கு? அந்த நாசான்றது விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் எப்படி ஒரு மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்யும்? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம பொய்யை உறக்க பேசுவது என்பது பாஜக காரர்களுக்கு கைவந்த கலை. அந்த அம்மா உறக்க சொல்லுது, இது சான்ஸ்கிரிட்டை பத்தி நாசா விஞ்ஞானிகளே சொல்லிட்டாங்க, சான்ஸ்கிரிட் தான் இருக்கிறதுல கோடிங் எழுதுறதுக்கு, விஞ்ஞான கோடிங் எழுதுறதுக்கு சிறந்த மொழி சான்ஸ்கிரிட் நாசா சொல்லுச்சுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக பொய்யை உறக்க பேசுவதில் வல்லவர்கள்.